மனிதாபிமானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது அபிமானம், மனிதம் அது 2 சேர்ந்தது தான் மனிதாபிமானம். அப்போ அந்த மனிதாபிமானம் என்பது எதை குறிக்கிறது? ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாருடைய கண்ணில் நீர் வடிந்தாலும் என்னுடைய கைக்குட்டை நனைந்து விட வேண்டும். அதுதான் மனிதாபிமானம்னு சொல்கிறோம். அதாவது அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக கருதுவது. இப்போ உதாரணமாக நீங்கள் என்னை பார்த்து உங்களுக்கு ஒரு கார் இருக்கான்னு கேட்டால் இருந்தால் இருக்குன்னுவேன், இல்லைன்னா இல்லைன்னுவேன். உங்களுக்கு ஒரு வீடு இருக்கான்னு கேட்டால் இருந்தால் இருக்குன்னுவேன், இல்லைன்னா இல்லைன்னுவேன். ஆனால் உங்களை என்னை பார்த்து நீங்கள் அறிவு இருக்கான்னு கேட்டால் எனக்கு கோவம் வரும் இல்லையா? ஏன் அறிவு இருக்கான்னு கேட்டால் நமக்கு கோவம் வருது? மற்றதெல்லாம் கேட்டால் இயல்பாக எடுத்துக்கிறோம். அறிவு இருக்கான்னு கேட்டால் நமக்கு கோவம் வருது. என்ன காரணம் தெரியுமா? 3 காரணம். முதல் காரணம், நம்ம இவ்வளோ நாள் இருக்குன்னு நினச்சினுக்கிறோம், இவர் இருக்கான்னு டவுட்டாக கேட்குறாரு. இது முதல் காரணம். 2வது காரணம் என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. 3வது காரணம் தான் மிக முக்கியமான காரணம். அடுத்த ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நம்ம கோவப்படுவோம். இப்போ என் வயசு என்ன, பெர்த் சர்டிஃபிகேட் காட்டி நிரூபிச்சலாம். எங்கள் வீடு எங்கே இருக்குது, என் அட்ரஸ் ப்ரூஃபை காட்டி நிரூபிச்சிடலாம். நான் என்ன படிச்சிருக்கேன், டிகிரி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். ஆனால் எனக்கு அறிவு இருக்குதுன்னு நான் எதாவது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? எந்த டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு அறிவு இருக்குதுன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா கொடுப்பாங்களா? கொடுத்தாங்கன்னா அந்த டாக்டருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போது அறிவு இருக்குங்கிறதுக்கு என்ன பொருள்னா, வள்ளுவர் சொல்லுகிறார், அடுத்தவர் துன்பத்தை தன் துன்பமாக எவன் கருதுகிறானோ அதெல்லாம் அவர்களெல்லாம் அறிவுள்ளவர்கள். அப்படி அதுதான் அறிவுன்னு சொல்கிறார். பைபிளில் மனதுருகுதல்னு ஒன்று போட்டிருக்கல. இப்போ உங்கள் கஷ்டத்தை என் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது. இயேசு கிறிஸ்து மனது உருகினார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய துன்பத்தை அவர் தன் துன்பமாக அனுபவித்தார். அப்படித்தான் சக மனிதனுடைய கஷ்டத்தை நம்ம கஷ்டமாக நினச்சி பார்க்குறது, அதை நாம் அதை அனுபவித்து பார்க்குறது. இப்போ உதாரணமாக துயரம், துன்பம் அப்படின்னு 2 சொல் இருக்குது. 2 ஒரே சொல் மாதிரி தெரியுது, ஆனால் 2 வேறு வேறு சொல். துயரம் என்பது உயிருக்கு நேர்வது, துன்பம் என்பது உடலுக்கு நேர்வது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து பட்டது துயரம், சிலுவையில் அவர் பட்டது துன்பம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போது துயரம்னா எனக்கு அடிபட்டுச்சுன்னு வச்சுங்க, எனக்கு வலிக்கும், எரியும், அந்த இடம் பெயினாக இருக்கும். அது துன்பம் என் உடம்புக்கு ஏற்படுது. எங்கள் அம்மாவுக்கு அடிபட்டுச்சுன்னு வச்சுங்க, எனக்கு வலிக்காது, எரிக்காது, ஆனால் மனசு கவலையாக இருக்கும். ஆகவே அடுத்தவன் துன்பத்தையும் துயரத்தையும் என் உணர்வாக்கி உணர்வது தான் மனிதாபிமானம்னு நான் நினைக்கிறேன்.